மும்பையில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடி நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த ஸ்டாண்டப் காமெடி நிகழ்ச்சி களம் தான் இப்போ கலவரமாக மாறி இருக்கு. இந்த சர்ச்சையில் சிக்கின இந்த ஸ்டாண்டப் கலைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குணால் கம்ரா. ஏற்கனவே நிறைய சர்ச்சைகளில் சிக்கின ஒரு பிரபலம் தான் குணால் கம்ரா. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோவில் அரசியல் கட்சிகள் பாஜகவில் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் பற்றியெல்லாம் நல்லா கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. குறிப்பாக பாஜக சிவசேனா கூட்டணியை கேலி செஞ்சு குணால் கம்ரா ஒரு பாட்டையும் பாடியிருக்காரு. பரோடி பாட்டு இருக்கு இல்லையா, இங்கே தமிழ் படத்துலலாம் சினிமா பாட்டை கிண்டல் அடிச்சு பாடியிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பாட்டை இவரும் பாடியிருக்காரு. அதில் ஒரு இடத்துல துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை துரோகின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிருக்காரு குணால் கம்ரா. இதனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோபமடைஞ்ச ஏக்நாத் ஷிண்டேவோட ஆதரவாளர்கள் சிவசேனா கட்சியினர் நிகழ்ச்சி நடந்த அந்த ஹோட்டல், அந்த அரங்கம் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்டார் ஹோட்டலை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக. அது மட்டும் இல்லாமல் சிவசேனா எம்பி ஒருத்தர் ஒரு மிரட்டலும் விடுத்திருக்காரு குணால் கம்ராக்கு. 2 நாளில் மன்னிப்பு கேட்கலன்னா மும்பையில் குணால் கம்ராவால் நடமாட முடியாதுன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இதனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதல் சம்பவத்தால் அந்த நட்சத்திர ஹோட்டலில் செயல்பட்டு வந்த அந்த அரங்கு இருக்கு இல்லையா, அந்த அரங்கில் தான் நிறைய இந்த மாதிரியான ஸ்டாண்டப் காமெடி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். அதை இழுத்து மூடி இருக்கு நிர்வாகம். இது சம்பந்தமாக இன்ஸ்டால ஒரு போஸ்டும் போட்டிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்கு, பின்னாடி இது ஒரு வேளை மாற்றம் நிகழ்ந்தா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டையும் போட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த விவகாரம் பத்தி மாநில முதலமைச்சரான தேவேந்திர ஃபட்னவிஸே தன்னுடைய விமர்சனத்தை முன்வைக்கிற அளவுக்கு போயிருக்கு. கீழ்த்தரமான நகைச்சுவை அப்படின்னு விமர்சிச்சு அது எந்த காலத்திலும் ஏத்துக்க முடியாது, இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும்னு முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸும் சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து இந்த விவகாரத்தில் என்ன நகர்வுகள் வரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சமூக ஊடகத்தில் குணால் கம்ரா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த புக்கை மட்டும் காட்டி அமைதி காத்துட்டு இருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.